இறை வார்த்தையை கேட்பதற்கு முன்பாக ஒரு நிமிடம் நாம் அனைவரும் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பான விண்ணக தந்தையே, இந்த நாளை உன் பிள்ளைகளாகிய எங்களுக்கு தந்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே இந்த நற்செய்தியின் வழியாக நாங்கள் அனைவரும் போதிக்கிறவர்களாக மட்டுமல்லாமல் வாழ்ந்து காட்டுகிறவர்களாகவும் எங்களை மாற்றும். எங்கள் குடும்பங்களிலே கூட பிள்ளைகளுக்கு நாங்கள் வழிகாட்டியாக வாழக்கூடிய வரத்தை தருவீராக. சிறப்பாக ஆண்டவரே, இந்த நாளிலே உம்மை தேடி வந்திருக்கின்ற பிள்ளைகளாகிய எங்கள் அனைவரையும் நீர் ஆசீர்வதித்தருளும். எங்களுடைய துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், கஷ்டங்கள், கண்ணீர்கள் அனைத்தையும் நீர் துடைத்து விடுவீராக. சிறப்பாக இந்த நாட்களிலே அரசு தேர்வுகளை எழுதி கொண்டிருக்கின்ற எங்கள் மாணவ செல்வங்களை கண்ணோக்கி அருளும். அவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுப்பீராக. அதிக மதிப்பெண்களோடு வெற்றி பெற உம்முடைய அருளை தருவீராக. தங்கள் பிள்ளைகள் நன்றாக படிக்க வேண்டும் என்று ஜெபித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பெற்றோரையும் ஆசீர்வதித்து அவருடைய விண்ணப்பங்களுக்கு பதிலை கொடுப்பீராக. ஆண்டவரே, போர் மேகங்கள் இந்த நாட்களிலே உலகத்திலே சூழ்ந்திருக்கிறது. எங்கள் தேசத்தில் மட்டுமல்லாமல் உலகம் முழுவதிலும் அமைதியையும் சமாதானத்தையும் நீர் தர வேண்டும் என்று எங்கள் அன்னை தாய் மூலமாகவும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாகவும் தந்தையே உம்மிடம் மன்றாடுகிறோம். ஆமீன். இறையேசுவில் அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு தாய் தன்னுடைய மகனை அழைத்து கொண்டு காந்தியடிகளிடம் வந்தாராம். தன் மகனை பற்றி காந்தியடிகளிடம் கூறுகின்றார்கள். காந்தியடிகளே, என்னுடைய மகன் அதிகமாக இனிப்பு பதார்த்தங்களை எல்லாம் சாப்பிட்டு கொண்டே இருக்கின்றான். நான் என்ன சொன்னாலும் அவன் கேட்பதில்லை. ஆகவே அவனுக்கு சில புத்திமதி சொல்லுங்கள் என்று சொல்லுகின்றார். உடனே காந்தியடிகள் அந்த தாயையும் மகனையும் ஒரு நிமிடம் பார்த்துவிட்டு, நீங்கள் போய்விட்டு 2 வாரம் கழித்து வாருங்கள் என்று சொல்லுகின்றார். தாய்க்கு ஒன்றும் புரியவில்லை. இருந்தாலும் குழப்பத்தோடு அவள் சென்று விடுகின்றாள். 2 வாரங்கள் கழித்துவிட்டு மீண்டுமாக தன்னுடைய மகனை அழைத்து கொண்டு அந்த தாய் காந்தியடிகளிடம் வருகின்றார். காந்தியடிகளை பார்த்து, 2 வாரம் கழித்து வந்திருக்கிறேன், இப்பொழுதாவது என் மகனுக்கு இந்த இனிப்பு பதார்த்தங்களை எல்லாம் அதிகமாக சாப்பிடக்கூடாது என்று புத்திமதி சொல்லுங்கள் என்று கோருகின்றார். உடனே காந்தியடிகள் அந்த சிறுவனை அழைத்து, மகனே, இனிமேல் நீ இனிப்பு சாப்பிடக்கூடாது. இனிப்பை அதிகமாக சாப்பிடுகின்ற பொழுது அது நமக்கு உடம்புக்கு கேடு விளைவிக்கும் என்று கூறுகின்றார். காந்தியடிகளின் மீது அதிகமாக மரியாதை வைத்திருந்த அந்த சிறுவனும் சரி என்று ஒத்துக்கொள்ளுகிறான். இனிமேல் நான் இனிப்பு சாப்பிட மாட்டேன் என்ற வாக்குறுதியையும் கொடுக்கிறான். அதை கேட்டவுடனே தாய்க்கு உள்ளத்திலே மிகுந்த மகிழ்ச்சி. ஆனாலும் கூட இந்த வார்த்தைகளை ஏன் 2 வாரங்களுக்கு முன்பாகவே காந்தியடிகள் கூறியிருக்கலாமே, ஏன் இப்பொழுது 2 வாரங்களுக்கு பிறகு வந்து சொல்லுகின்றார் என்று அவளுடைய குழப்பம் மட்டும் நீங்கவில்லை. ஆகவே காந்தியடிகளை பார்த்து கேட்கின்றார், காந்தியடிகளே, கடந்த முறையே நீங்கள் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கலாமே என்றார்கள். அப்பொழுது காந்தியடிகள் சொன்னாராம், 2 வாரங்களுக்கு முன்பு வரை நானும் இனிப்புகளை சாப்பிட்டு கொண்டே இருந்தேன். அப்பொழுது என்னால் சொல்ல முடியவில்லை. இந்த 2 வாரமும் நான் சாப்பிடவில்லை. இப்பொழுது துணிந்து உன் மகனிடம் என்னால் சொல்ல முடியும், இனிப்பு சாப்பிடாதே என்று என்னால் இப்பொழுது சொல்ல முடியும் என்கிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகங்கள் கூட நாம் எதை சொல்லுகிறோமோ அதை வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற மாபெரும் உண்மையை வெளிப்படுத்துகிறது. இயேசு ஆண்டவர் இன்றைய மறைநூல் அறிஞர்களுடைய வாழ்க்கையிலும் பரிசேயர்களுடைய வாழ்க்கையிலும் காணப்பட்ட 3 தவறுகளை சுட்டி காட்டுகின்றார்.
அவர் சொல்லுகின்றார், அவர்கள் மறைநூல் அறிஞர்களும் பரிசேயர்களும் மோசேயினுடைய அதிகாரத்தை கொண்டிருக்கிறார்கள். அப்படியென்றால் அவர்கள் மக்களை நல்வழிப்படுத்தி அவர்களை கடவுளிடம் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். ஆனால் அதற்கு பதிலாக சட்டங்களை அதிகாரத்தை வைத்திருக்கின்றவர்கள் அவர்களை தவறான வழியிலே வழிநடத்துகிறார்கள். அவர்கள் போதிப்பது ஒன்றாக இருக்கிறது, அவர்களுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்டுவது வேறொன்றாக இருக்கின்றது. இதையே புனித பவுலடியார் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலே 2வது அதிகாரத்திலே 21வது இறைவார்த்தையிலே இப்படியாக குறிப்பிடுகின்றார், நீங்கள் கற்றுக் கொடுப்பதன்படி வாழ்வது இல்லை. நீங்கள் திருடாதே என்று பறைசாற்றுகிறீர்கள், ஆனால் நீங்கள் திருடுகிறீர்கள். விபச்சாரம் செய்யாதே என்று சொல்லுகிறீர்கள், ஆனால் விபச்சாரம் செய்கிறீர்களே என்று குறிப்பிடுகின்றார். ஆம், திருச்சட்டத்தின்படி வாழ வேண்டிய அவர்கள் திருச்சட்டத்தின்படி வாழவில்லை. இரண்டாவதாக, அவர்கள் சட்டங்களை மக்கள் மீது அதிகமாக சுமத்தினார்களே தவிர அந்த துன்பங்களை, அந்த சுமைகளை தங்களுடைய விரலால் கூட அதை அசைப்பதில்லை என்ற குற்றச்சாட்டை அவர் வைக்கின்றார். இயேசு ஆண்டவர் அவர்கள் மீது சொல்லுகின்றார். காரணம் என்ன? கடவுள் மோசேயுக்கு 10 கட்டளைகளைத்தான் கொடுத்தார். ஆனால் இந்த 10 கட்டளைகளை இந்த மறைநூல் அறிஞர்கள் 613 சட்டங்களாக மாற்றினார்கள். இந்த 613 சட்டங்களும் மக்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் மேல் சுமத்திய பொழுது அது மிக பெரிய சுமையாக தெரிந்தது. மக்களுக்கு விடுதலை அளிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் 10 கட்டளைகளை இறைவன் கொடுத்தார். ஆனால் இப்பொழுது அந்த கட்டளைகள் எல்லாம் அவர்களுக்கு பெரிய சுமையாக மாறிவிட்டது. உதாரணத்திற்கு, ஓய்வு நாள் சட்டத்தை அவர்கள் கடைபிடிக்க வேண்டும். எதற்காக ஓய்வு நாள் சட்டத்தை இறைவன் கொடுத்தார்? அன்று அவருடைய உடலும் ஆன்மாவும் ஓய்ந்திருக்க வேண்டும், இளைப்பாற்றுதலை கிடைக்க வேண்டும் என்பதற்காக அந்த சட்டத்தை கொடுத்தார். ஆனால் இந்த சட்டத்தின்படி அவர்கள் ஒரு வேளையும் அன்று செய்யக்கூடாது என்றெல்லாம் அவர்கள் மீது சுமத்திய போது அவர்கள் ஒரு வேளையும் செய்ய முடியாத காரணத்தால் பசியோடு பட்டினியோடு அந்த நாளை கழிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. ஆக விடுதலை கொடுக்க வேண்டிய இந்த ஓய்வு நாள் சட்டம் அவர்களுக்கு மிக துன்பத்தையும் துயரத்தையும் வேதனையும் கண்ணீரையும் கொடுத்தது. ஆகவே தான் இயேசு ஆண்டவர் சொன்னார், ஓய்வு நாள் மனிதனுக்காகத்தான், மனிதன் ஓய்வு நாளுக்காக அல்ல என்றார். அது மட்டுமல்லாமல் இந்த பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் மக்கள் தங்களை புகழ வேண்டும், போற்ற வேண்டும் என்பதற்காகவும் தங்களை உயர்ந்தவர்களாக கருத வேண்டும் என்பதற்காகவும் வெளிவேடக்காரர்களாக வாழ்ந்தார்கள். சந்தையிலே நின்று ஜெபிப்பது, பொது இடங்களிலே நின்று நீண்ட ஜெபம் ஜெபிப்பதைப் போல காட்டிக்கொண்டார்கள். ஆகவே தான் இயேசு அதையும் வெளிப்படுத்துகின்றார். நீங்கள் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளாக வாழுகின்றீர்கள் என்கின்றார். ஆக இவைகள் எல்லாமே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அப்படி வாழாமல், நாம் நம்முடைய வாழ்க்கையிலே எதை சொல்லுகிறோமோ அதை வாழ்ந்து காட்டுகின்றவர்களாக வாழ வேண்டும் என்பதை நமக்கு தேவன் வெளிப்படுத்துகிறார். புனித பிரான்சிஸ் அசிசியாருடைய வாழ்க்கையை பாருங்கள், அது மிக சிறந்த உதாரணம். ஒரு தடவை புனித பிரான்சிஸ் அசிசியார் தன்னுடைய துறவியை அழைத்து கொண்டு, வாருங்கள் நற்செய்தியை அறிவிக்கப் போவோம் என்று சொல்லிக்கொண்டு அழைத்து செல்லுகின்றார். அப்படி அழைத்து செல்லுகின்ற வழியிலே வயலிலே ஒருவர் வேலை செய்து கொண்டிருக்கின்றார். அவர் அந்த வேலையை தனியாக செய்து கொண்டிருக்கின்றார். அவர் மட்டும் இந்த வேலையை செய்து கொண்டிருந்தால் அந்த நாள் முழுவதும் அவருக்கு ஆகும். ஆகவே அசிசியாரும் அவரோடு வந்த அந்த துறவியும் சேர்ந்து அந்த உழைத்து கொண்டிருக்கின்ற அவருக்கு உதவி செய்கின்றார்கள். அந்த வேலையை மிக எளிதாக 3 பேரும் சேர்த்து முடித்து விடுகிறார்கள். அப்பொழுது அந்த வயலிலே வேலை பார்த்தவர் அவருக்கு நன்றி செலுத்துகிறார்கள். அதன் பிறகு அசிசியாரும் அவருடைய துறவியாரும் சேர்ந்து வந்து கொண்டிருக்கின்ற வேளையிலே பசியோடு பட்டினியோடு இருக்கின்ற ஒரு முதியவரை பார்க்கின்றார். அவருக்கு தேவையான உணவை கொடுக்கிறார்கள், அவருக்கு தேவையான தண்ணீரை கொடுக்கிறார்கள். பிறகு அவர்கள் தங்களுடைய துறவி இல்லத்துக்கு வந்து விடுகிறார்கள். அவரோடு வந்த அந்த துறவியார் அசிசியாரை பார்த்து கேட்கின்றார், அசிசியாரே, நாம் நற்செய்தி அறிவிப்பதற்காக சென்றோமே, ஒரு இடத்திலே கூட நின்று நாம் நற்செய்தியை பிரசங்கிக்கவில்லையே என்று கேட்டபொழுது அசிசியார் கூறினாராம்,
நாம் அந்த வயலிலே வேலை செய்தவரோடு சேர்ந்து உழைத்தோமே, அப்போது அவர் நம்மை யார் என்று அவருக்கு தெரிந்திருக்கும். நாம் வழியாக அவர் நிச்சயமாய் இயேசுவை அறிந்து கொண்டிருப்பார். பசியோடு இருந்த அந்த முதியவருக்கு நாம் உணவு கொடுத்தோமே, அப்பொழுது அவருக்கு நம்மை தெரிந்திருக்கும். அவர் இயேசுவையும் அறிந்து கொள்ளுவார் என்று கூறினாராம். ஆம் அன்பானவர்களே, போதிப்பதை விட வாழ்ந்து காட்டுவது அதிகமாக இறைவனுடைய ஆசிரை கொண்டு வரும், அதிகமாக மக்களை இறைவனிடம் அழைத்து வரும். நம்முடைய குடும்பங்களிலே கூட பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுடைய முதல் ஆசிரியர்களாக இருக்கிறார்கள் என்பது மறுக்க முடியாத உண்மை. பெற்றோர்கள் என்ன செய்கிறார்களோ அதை பார்த்துதான் பிள்ளைகளும் செய்ய கற்றுக்கொள்ளுகிறார்கள். பெற்றோர்கள் நல்லதை செய்தால் பிள்ளைகளும் நல்லதை செய்ய பழகிக்கொள்ளுவார்கள். பெற்றோர்கள் தீயதை செய்தார்கள் என்றால் பிள்ளைகளும் தீயதை செய்ய ஆரம்பிப்பார்கள். குடிக்கின்ற தந்தை தன்னுடைய மகனை பார்த்து இனிமேல் நீ குடிக்கக்கூடாது என்று சொல்ல முடியுமா? முடியாது. புகைப்பிடிக்கின்ற தந்தை தன்னுடைய மகனை பார்த்து இனிமேல் நீ சிகரெட்டு குடிக்கக்கூடாது என்று சொல்ல முடியுமா? முடியாது. அவன் கேட்க மாட்டான். ஆடம்பரமாக பணத்தை எல்லாம் செலவழிக்கின்ற தன்னுடைய தாயிடமிருந்து சிக்கனத்தை எந்த குழந்தையும் கற்றுக்கொள்ள முடியாது, எந்த மகளும் கற்றுக்கொள்ள முடியாது. திருடுகின்ற பெற்றோர்களிடமிருந்து பிள்ளைகள் திருடாமல் இருக்க கற்றுக்கொள்ள முடியாது. ஆக நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் நம்முடைய பிள்ளைகளும் வாழ்வார்கள். ஆகவே தான் இயேசாண்டவர் சொன்னார், நாம் தலைவர்களாக இருக்க வேண்டுமென்றால், நாம் பிள்ளைகளை வழிநடத்த வேண்டுமென்றால், நாம் மற்றவர்களுக்கு பணிவிடை புரிகின்றவர்களாகவும் இருக்க வேண்டும், தொண்டர்களாகவும் இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். யார் தங்களை தாழ்த்துகிறார்களோ அவர்கள்தான் உயர்த்த பெறுவார்கள் என்றும் கூறுகின்றார். அதற்கு சிறந்த உதாரணம் புனித திருமுழுக்கு யோவான். திருமுழுக்கு யோவான் நற்செய்தியை அறிவித்தார். ஏராளமான மக்கள் அவரை பின்பற்றினார்கள். அவர் மக்களை இயேசுவினுடைய வருகைக்காக, மெசியாவினுடைய வருகைக்காக தயார்படுத்தி கொண்டிருந்த வேளையிலே அவருடைய வார்த்தையை கேட்பதற்காக ஏராளமான மக்கள் கூடி வந்தார்கள். அப்போது அவர்கள் இவர்தான் மெசியாவோ என்று நினைத்தார்கள். ஆனால் புனித திருமுழுக்கு யோவான் சொன்னார், நான் மெசியா அல்ல, அவருக்கு முன்பாக அனுப்பப்பட்டவன். அவர் உங்கள் மத்தியிலே நிற்கிறார். அவருடைய மிதியடி வாரை கூட நான் அவிழ்க்க தகுதியற்றவன். நான் தண்ணீரினால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கிறேன், அவரோ உங்களுக்கு தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பார் என்றார். ஆகவேதான் அவரை பார்த்து ஆண்டவர் மத்தேயு நற்செய்தி 11வது அதிகாரம் 11வது இறைவார்த்தையிலே சொல்லுகின்றார், இந்த உலகத்திலே மனிதர்களாக பிறந்தவர்களிலே திருமுழுக்கு யோவானை போன்ற ஒரு மனிதர்கள் யாருமே இல்லை என்று குறிப்பிடுகின்றார். ஏன் அவ்வளவாய் திருமுழுக்கு யோவானை பார்த்து ஆண்டவர் உயர்த்தி சொல்ல வேண்டும்? காரணம் ஒன்றுதான், அவர் தம்மை தாழ்த்தினார். இறைவனுக்கு முன்பாக ஒன்றுமில்லை என்று தாழ்த்தினார். எப்போது நாம் கடவுளுக்கு முன்பாக நம்மை தாழ்த்துகிறோமோ அப்போது நம்மை கடவுள் உயர்த்துகிறவராக இருக்கிறார். ஆம் அன்பானவர்களே, இந்த நாளிலும் கூட அன்னை மரியாளிடம் அந்த வரத்தை கேட்போம். அன்னை மரியே, நாங்களும் எங்களையே தாழ்த்தி கொண்டு வாழ்வதற்கான வரத்தை தருவீராக. எங்கள் குடும்பங்களிலே எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கான வரத்தை தருவீராக என்று இந்த திருப்பலியிலே அன்னை மரியின் வழியாக மன்றாடுவோம். அவள் வழியாக இறைவனுடைய ஆசிரை இத்திருப்பலியிலே பெற்றுக்கொள்வோம். ஆமீன்.